எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கிவிடக்கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ, நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தை என்ன பாத்துக்கிறா அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும். சொத்து இல்லை, பெரியவர்களின், உற்றார் உறவினர்களின், நண்டை அயலாளவர்களின், சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார். அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது. நான் என் சொத்து சுகத்தை, என் அருளை, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால்